இந்த உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி. சஹர் குறித்தும் இஃப்தார் குறித்தும் ஒரு விழிப்புணர்வு. என்னன்னா, இஃப்தார் மட்டுமே கஞ்சி காய்ச்சி ஊற்றி நோன்பாளிகளுக்கு தருதல் என்கிற நம்முடைய நாட்டின் எல்லா பள்ளிவாசல்களிலும் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற இந்த அமல் இப்போது சஹரிலேயும் ஏற்பட்டு நாடு முழுக்க இலவச சஹர் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. எக்கச்சக்கமான இலவச சஹர் உணவுகள். அநேகமாய் ஒரு 10 வருஷத்திற்கு முன்னாலே சஹர் உணவுகள்லாம் எங்கேயுமே இருக்காது. இப்போதெல்லாம் ஊருக்கு நம்ம ஊரில் சஹர் உணவு இலவசமாய் கிடைக்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லி வரிசா பட்டியல் புக் பண்ணுவதற்கு போன் நம்பர்களோட தரப்படுகிறது. பிரயாணத்துல இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்ல எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சஹர் உணவு கிடைக்குங்கிற பட்டியல் சமூக வலைத்தளம் பூரா வருது. திருச்சியில் கிடைக்கும் இடம், மதுரையில் கிடைக்கும் இடம், தேனியில் கிடைக்கும் இடம்னு பெரிய பட்டியலே வருது. நீண்ட பட்டியல்கள். அதாவது சஹர் உணவுகள் இலவசமாய் தருதல் என்பது பரவலாக்கி விட்ட இந்த நிலையில் அதை குறை சொல்றதோ நிறைவா இது பண்றதோ அதெல்லாம் இல்லை. சில விஷயங்கள் கவனத்திற்குரியவை. ஒண்ணு, ஜகாத்தினுடைய பொருளில் சஹர் உணவு எல்லாத்துக்கும் தருதல் என்பது ஏற்புடையது அல்ல. மார்க்கம் அதை ஒத்துக்கொள்ளாது. எத்தனையோ பேர் பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய ஊர்கள்ல, அவங்க ஜகாத்தினுடைய பணத்தை தூக்கி பள்ளிவாசல்லையோ அல்லது யாராவது சஹர் ஏற்பாடு செய்யறவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்து உணவு போடுங்கன்னு. அந்த உணவு வந்து சாப்பிடுகிற எல்லாரும் ஜகாத்தை பெறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் தானா? ஏன்னா ஜகாத்தினுடைய பொருளாக கொடுத்தால் அதை வந்து வாங்கறதுக்கு தகுதி உள்ளவங்க தானே சாப்பிடணும். இப்போ நமக்கு தெரிந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து குடும்ப சூழல் இல்லை, சஹர் உணவு அவர்களால் சமைத்து சாப்பிட முடியாது. எனவே பள்ளிவாசல்லையோ அல்லது சஹர் சாப்பாடு கொடுக்குற இடங்கள்லையோ போய் சாப்பிட்றாங்க. அவர் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறார். அவரே ஜக்காத்து கொடுக்கிற நிலைமையில இருக்கிறார். அவர் போய் இலவசமாக சஹர் தருகிறார்கள்னு சாப்பிட்றாரு. முதல்ல இது உறுதி செய்யணும். அது சதகா தொகையாக இருந்தால் சாப்பிடலாம், ஹதியா நன்கொடை ஹிபா இதெல்லாம் சாப்பிடலாம். ஜகாத்தாக இருந்தால் ஜகாத்து பெறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதை சாப்பிட முடியும். அப்படின்னா எங்களுக்கு ஏற்பாடு இல்லை, வீடு இல்லை, சஹர் அங்கதான், ஒன்றும் இல்லை. ஒரு சஹருக்கு தேவையான ஒரு உணவுக்கான தொகையை அந்த இடத்துல கொடுத்து விட்டு, யார் ஏற்பாடு செய்யறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு போயிடலாம். சமீப காலங்களில் சஹர் உணவுகளிலும் இஃப்தாறுகளிலும் இந்த கவனம் மீறப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியமா சமுதாயத்துக்கு கொண்டு போற செய்தி. இஃப்தாரிலையும் கஞ்சிக்கு பணம் கொடுப்பவர்கள் ஜக்காத்தை கொடுக்கிறார்கள். கொடுப்பவர்களிடம் தயை கூர்ந்து சொல்லுகிறோம், பள்ளிவாசல்ல எல்லாரும் வந்து கஞ்சி குடிக்கிற இடத்தில்